அடுத்து simple interestல 6th sum. What sum of money which increases 1/20 of itself every year amounts to rupees 500 in 13 1/3 years. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்கு, பிரின்சிபல் கேட்டிருக்குது. பிரின்சிபல்ஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் 100 இன்ட்டு அமௌண்ட் கொடுத்துருக்கிறதுனால 100 இன்ட்டு அமௌண்ட் 500 by 100 plus RT. 100 plus RT. What is R? R வந்து 1/20. R is equal to 1/20. இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது பர்சன்டேஜாக மாற்றணுன்னா என்ன செய்யணும், 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணோம்னா அப்போ 5% per annum அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா 13 1/3. அப்போ 13 1/3 இயர்ஸ். இதை வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா 40/3 இயர்ஸ் அப்படின்னு வந்துடும். 3 13 39 40. அப்போ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இப்போ 5 இன்ட்டு 40/3. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 100 இன்ட்டு 500 by இப்போ 3 இன்ட்டு 100 300 ப்ளஸ் 5 இன்ட்டு 40 200. இந்த கீழே இருக்கிற 3 வந்து டினாமினேட்டரில் இருக்கிற 3 வந்து நியூமரேட்டர் போய்டும். அப்போ என்ன ஆகிடும், 500 இன்ட்டு 500 இன்ட்டு 3 by 500. இப்போ 500 500 கேன்சல் ஆகிடும். அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு எவ்வளவு, rupees 300. The answer. 7th question. At what rate percent per annum will the interest on rupees 550 be rupees 66 in 3 years? கேட்டிருக்காங்க. இதில் வந்து ரேட் பர்சன்ட் கேட்டிருக்காங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு எஸ்ஐ கொடுத்துருக்குறாங்க. அப்போ 100 இன்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 66 பை பி இன்ட்டு டி. வாட் இஸ் பி? 550. பிரின்சிபல் 550 இன்ட்டு டி 3 years 3. இப்போ என்ன ஆகிடும், 5 times. இது வந்து 6 times. ஒரு 50 2 50. இப்போ 1 3 3 2 3 6. அப்போ என்ன ஆகிடும், அப்போ 2 இன்ட்டு 2 4% per annum. இது ஆன்சர். Question number 8. At what percent per annum a sum of money doubles itself in 8 years? இது என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R is equal to 100 இன்ட்டு எஸ்ஐ அமௌண்ட் வந்து டபுள்ஸ் இட் செல்ஃப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்ஐ வந்து ஈக்குவல் டு பிரின்சிபல். அப்போ பி பை பி இன்ட்டு டி. டி வந்து 8 years 8. அப்போ பிபி கேன்சல் ஆகிடும். அப்போ 25 4 8. அப்போ 25/2. 25/2னா என்னது, 12.5% per annum. The answer. அடுத்த question number 9. At what percent per annum will a sum of money be 50% more in 8 years? இப்போ 50% அதிகரிக்கிறது அப்படின்னா என்னது, பிரின்சிபலில் பாதி அதிகரிக்கிறது. அப்போ வந்து அதே தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு எஸ்ஐ அப்படிங்கிறது என்னது, ஆஃப் பி 50% அதிகமாகிறதுனால பை பி இன்ட்டு 8 years. அப்போ பிபி கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்னது, அதே மாதிரி 2 25. அப்போ என்னது 25/4. 25/4 என்னது 6 1/4% per annum. 6.5%. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10. If a sum of money becomes 449/400 of itself in 3.5 years, what is the rate of interest? இது வந்து சம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து என்ன செஞ்சிடலாம், இப்போ பி இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட். அப்போ 100 இன்ட்டு அமௌண்ட் 100 இன்ட்டு 449/400 ஆஃப் பிரின்சிபல். அதான் அமௌண்ட் ஆயிடுது. பை 100 ப்ளஸ் ஆர் தான் கேட்டிருக்கிறாங்க. ஆர் தெரியாது, ஆர் அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் இயர்ஸ் 3.5 years கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 2 3 6 + 1 7/2.
இப்போ இதில் வந்து நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். இப்போ பி நியூமரேட்டரில் ரெண்டுமே இருக்கிறனால கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதை இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 100 + 7r/2 இஸ் ஈக்குவல் டு, இதில் வந்து 0 0 கட் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆகிடும், 449/4 அப்படின்னு. இப்போ இதை இந்த சைடு கொண்டு போயிடுவோம். 7r/2 இஸ் ஈக்குவல் டு 449/4 மைனஸ் 100. அப்போ என்ன ஆயிரும், இஸ் ஈக்குவல் டு 449 மைனஸ் 400/4. அப்போ என்ன ஆகிடும், 49/4. இப்போ இந்த ஆர் வேணும்னா அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 49/4 இன்ட்டு இந்த 7/2 அந்த சைடு போணுச்சுன்னா 2/7. இப்போ 1 7 7 7s. அப்போ ஓ 2 2 2 4. அப்போ 7/2 அப்படின்னா என்னாகும், 3.5% per annum. இதுதான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. In how many years will ₹4,000 amount to ₹4,480 at 6% per annum simple interest? கேட்டுக்காங்க. இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். என்ன செஞ்சிடலாம், T is equal to 100 into SI. SI என்னது, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அப்போ SI is equal to என்ன ஆகும், 4,480 minus 4,000 is equal to 480 வந்துடுது. அப்போ 480 by P வந்து 4,000 into R 6. அப்போ என்னது, 2 0 கட் பண்ணிடலாம், 3வது 0 இங்கே கட் பண்ணிடலாம். அப்போ 1 6 6 8 6 48. அப்போ என்னது, 1 4 4 2 8. அப்போ என்னாகும், 2 years. ஆன்சர் வந்து என்னது, 2 years. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 12. In what time a sum of money trebles itself at 8% per annum on simple interest கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து என்னது கேட்டிருக்கிறது, டைம் 100 into SI. 100 into SI. SIங்கிறது என்னது, ட்ரிபிள்ஸ் இட் செல்ஃப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 மடங்கு ஆகுது. அப்போ 2P தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பை P into R. P into P வந்து தெரியாது, 8% per annum. அப்போ 8. PP cancel. 1 2 4 2s are 8. 1 4 25. அப்போ எவ்வளவு, 25 years. அப்போ 25 வருஷம் ஆகும். Question number 13. A sum of money at a certain rate of interest becomes double in 7 years. In how many years becomes 8 times this sum? இப்போ முதல்ல 2 கொஸ்டினாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரேட் கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த ரேட்டை வச்சுட்டு T கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ரேட் இஸ் ஈக்குவல் டு 100 into SI. இதில் வந்து டபுள், சம் ஆஃப் மணி அட் எ சர்டன் ரேட் இன்ட்ரெஸ்ட் பிகம் டபுள். டபுள்னா அப்போ பிரின்சிபல், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் ஈக்குவல். அப்போ P இன்ட்டு 7 years கொடுத்துருக்காங்க. அப்போ 7. அப்போ இஸ் ஈக்குவல் டு 100/7% per annum. இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் இதில். அடுத்தது வந்து இன் ஹவு மெனி இயர்ஸ் பிகம்ஸ் 8 times தி சம். 8 times தி சம் அப்படின்னா இப்போ T இஸ் ஈக்குவல் டு அதே தான், T இஸ் ஈக்குவல் டு 100 into SI. 8 timesன்றதுனால 7P வரும். ஏன்னா 7 பிரின்சிபல் இன்க்ரீஸ் ஆகணும் 8 times வரும்போது. பை P இன்ட்டு R 100/7. அப்போது PP கேன்சல் ஆகிடும், 100 100 கேன்சல் ஆகிடும். இந்த டினாமினேட்டர் 7 வந்து நியூமரேட்டர் போயிடும். அப்போ 7 into 7 இஸ் ஈக்குவல் டு 49 years. அப்போ it becomes 8 times in 49 years.
Question number 14. Rupees 1000 be placed at 10% simple interest and the interest being added to principal after every 5 years. In how many years will it be amount to rupees 2250? First வந்து first simple interest கண்டுபிடிப்போம் SI1. அப்போ 1000 into number of years. First 5 years பார்த்துவோம். இப்போ 5 into rate of interest 10 by 100. அப்போ என்ன ஆகிடும் is equal to rupees 500. அப்போ principal after 5 years என்ன ஆகிடும் 1000 plus 500 is equal to 1500 அப்படி ஆகிடும். அப்புறம் செகண்ட் 5 இயர்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு SI2 அதே தான், தட் இஸ் பிரின்சிபல் வந்து 1500 ஆயிடுது. அதே 5 இயர்ஸு, அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பை 100. இப்போ 0 கட் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகிடும் rupees 750. அப்போது principal after 10 years, this will be the amount is equal to 1500 plus 750. இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா என்னது rupees 2250 இதான் வந்துடுச்சு. அப்போது it will amount to rupees 2250 after 10 years. 10 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறத இருக்குது ஆன்சர். Question number 15. What is the least number of years for which simple interest may be reckoned at 5% on rupees 1305 so that the interest must be exact number of rupees? அதாவது ஃப்ராக்ஷன் இல்லாமல் வரணும் அப்படின்னா என்ன எப்படின்றது கண்டுபிடிப்பேன். இப்போ வந்து நம்ம 1 இயருக்கு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயர் இஸ் ஈக்குவல் டு P 1305 இன்ட்டு 1 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 by 100. இப்போ 15 25 அப்புறம் வந்து 4 5s are 20 திரும்ப 2 5s அப்புறம் 3 6 5s are 30 அப்போ 1 அப்போ என்னது 261/4. அப்போ 1 இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 261/4 வித்தவுட் ஃப்ராக்ஷன் வேணும்னா அப்போ SI ஃபார் 4 years is equal to 261/4 into 4 ஆகிடும். இப்போ என்ன ஆகும் rupees 261. இதுதான் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ருபீஸ். அப்போ இது வந்து எத்தனை வருஷம் 4 வருஷத்தில் ஆகிடுது. அப்போ வந்து ஆன்சர் வந்து 4 years. மினிமம் 4 years இருந்ததுன்னா அது எக்ஸாக்ட் நம்பர் இருக்கும். சரி.